பாரதமும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அப்படியா இருக்கு நிலைமை? எப்படி இருக்கு பாருங்க. எங்க போய் சொல்றது? ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள். திருவிழா திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா விழாதிரு. அவ்வளவு பெரிய ஆன்மீகம் நம்மளை சரிப்படுத்தி வைத்திருந்தது. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து கீழே உட்காருங்கன்னா உட்காருங்களா தம்பி மணிகண்டன்? எப்படி உட்கார முடியும்? ஏன் உட்கார முடியாது? வேட்டியில் அழுக்கு போட்டுறாது. வேட்டி அழுக்காகும். வெள்ளையா இருக்கிற வேட்டி அழுக்காயிரும்னு அழுக்கான இடத்துல நீங்க உட்காரலைன்னா உங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கு. அப்புறம் எப்படி கடவுள் உங்க மனசுக்கு வருவாரு? அழுக்கான இடத்துல நீங்களே உட்காரலைன்னா அழுக்கான மனதில் எப்படி இறைவன் குடியிருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். என் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவரவர் இனத்துக்கு அவரவர் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த தமிழ் சமூகம் மட்டும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று போய்கொண்டிருப்பதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. இருந்தாலும் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக வேண்டும். ஆண்கள் ஒரு பக்கம் மதுபானத்துக்கு அடிமையானால் பெண்களும் அடிமையாகி கொண்டிருக்கும் அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் நினைத்து பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதே கதியாக ஆக கீழடி ஆய்வு சொல்லுது 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக. இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு வரலாறு என்ன சொல்லும்? தோன்ற ஆய்வாளர்கள் தொல்லியல் துறை சார்பாக எழுதிருவேன், தமிழ்நாட்டில் மொத்தமும் மொடா குடிகாரனா இருந்திருக்காங்க. நினைச்சு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அவல நிலை, அவலமான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை